வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் எக்ஸ்பென்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அண்டை நாடான இலங்கை, ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய இயற்கை பெருஞ்சீற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பேரழிவு நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து அங்க இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள்ல ஒன்னான அந்த முகாம்கள்ல தங்கி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அங்க இந்த திவா அப்படிங்கிற புயலால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அங்க முடங்கி போன விஷயங்கள் என்ன, இந்த திவா புயலின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா 2025ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதிய ஒரு கருப்பு நாளா இனி அவங்க சொல்லுவாங்க. காரணம், ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை திவ்வா அப்படிங்கிற அந்த புயல் அங்க நடத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மட்டுமே உருவாகி இருந்த இந்த புயல் ஒரு கட்டத்துல ஒரு ரொம்ப தீவிர புயலா மாறி ஒட்டுமொத்த இலங்கை தீவையுமே துவம்சம் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். இந்த இலங்கையில நடந்த இந்த சூர சம்ஹாரத்துக்கு அப்புறம் அந்த புயல் கொஞ்சம் காம் டவுன் ஆகி இப்போ அடுத்த கட்டமா எங்க போகுது அப்படின்னா நம்ம தமிழக கடலோர பகுதிகளில் இது பயணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். தொடர்ந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த இந்த இயற்கை பேரழிவுல முதல்ல 56 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டங்களா வெளியான தகவல்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலச்சரிவுகள்ல சிக்கி உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 50க்கும் மேலான மக்கள் காணாம போயிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான தேடுதல் வேட்டைகள்ல அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளும் இருந்த இடம் தெரியாம போயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அங்க சொல்லப்படுது. இலங்கை ஒரு தீவு இல்லையா, அந்த தீவுல சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி மொத்தமா உள்ள வந்தா எப்படி இருக்கும்? மழை பெஞ்சா தண்ணி உள்ள இருந்து வெளியே போறதுக்கான வழி இல்ல, வெளியே இருக்க தண்ணி உள்ள வருது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அந்த மக்களுக்கான ஒரு சேஃபர் ஜோன் எங்க இருக்கும் அப்படிங்கறத தேடி போறதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இலங்கையினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய கொழும்புல இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பதுளை மற்றும் நுரலியா அப்படிங்கிற 2 மாவட்டங்கள் தான் ரொம்பவே அதிகமா பாதிப்புள்ளான மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கதான் இந்த மலைச்சரிவுகள் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. மண் சரிவுகளும் அதிகமா இங்கதான் நடந்திருக்கு. காரணம், இந்த பகுதி முழுக்க தேயிலை தோட்டங்கள் மற்றும் காஃபி தோட்டங்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. திவா அப்படிங்கிற புயல் இலங்கையை தாக்குனதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கை மொத்தமா பாதிப்புக்குள்ளா இருக்கு. பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. ரயில்வே டிராக்ஸ்ல தண்ணி நிக்கிறனால ரயில்கள் ஒழுங்கா இயக்கப்படல. அத்துணை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் ஒருபடி மேல போய் ஒரு எமர்ஜென்சினா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக கூட முடியாத அளவுக்கு அங்க வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் நம்மளுடைய இந்திய அரசு இலங்கைக்கு உதவுற மாதிரி முதலுதவி பொருட்கள் மற்றும் உணவு பொருட்கள் மட்டும் இல்லாம பெட்ஷீட்ஸ் இப்படிப்பட்ட நிவாரண பொருட்களை எல்லாம் நம்மளுடைய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக விமானத்துல அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்திய ராணுவமும் நம்மளுடைய விமானப்படையும் சேர்ந்து இலங்கையில பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிற அந்த பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த திவ்வா புயலை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை செஞ்சுட்டு அமைதியா இப்போ நம்மளுடைய தமிழக கடற்பரப்புல வந்துட்டு இருக்கு. இது நகர்ற வேகம் மிக குறைவா இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னையா இருக்கட்டும் சரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்காங்க. சோ
நேர்களே, நீங்க எல்லாருமே இந்த மழை காலங்கள்ல சேஃபா இருங்க. உண்மையாவே எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வெளியே போங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கோ இல்ல ஒரு அத்தியாவசிய பால் பொருட்கள் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி போங்க. அதுவும் நீங்க ஒரு வாட்டி போறீங்கன்னா பல்கா வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. அதற்கப்புறம் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளையும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. ஆக நம்ம தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வேகம் குறைவா இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதும் நம்மளால உணர்ந்துக்க முடியுது. நீங்க இந்த திவ்வா புயலை பத்தியோ இல்ல இந்த திவ்வா புயல் இலங்கையில ஏற்படுத்தின இந்த தாக்கங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? உண்மையாவே நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் போடுற மாதிரி அடுத்த 24 மணி நேரங்கள்ல மிக முதல் மிக கனமழை குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தா அதை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.